இந்திய இழுவைமடி படகுகளின் தொடர்ச்சியான அத்துமுறலை கண்டித்தும் அவற்றை கட்டுப்படுத்த அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியும் யாழ்ப்பாணம் குறிக்காட்டுவான் இறங்குதுறை கடற்பகுதியில் இன்று கடற்றொழிலாளர்களால் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தீவக கடற்றொழிலாளர் சங்கங்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் கண்ணாடி இழை படகுகளில் கருப்பு கொடிகளை பறக்கவிட்டவாறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இந்த கவனஈர்ப்பில் பல சமாசங்களைச் சேர்ந்த மீனவர்கள் பங்கேற்றிருந்தனர். அதிமேதகு ஜனாதிபதி அவர்கள் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஜனாதிபதி கொழும்பு 1 இலங்கை 29/7/2026 தீவக மீனவர்கள் வடமாகாணம் இலங்கை. மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களே, மாண்புமிகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கான அவசர வேண்டுகோள். நெடுந்தீவு, நயினாதீவு, வேலணை, எழுவதீவு, அனலதீவு, மண்டதீவு, ஜால்குடா, பாக்கு நீர்ணை மற்றும் மன்னார் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த பாரம்பரிய மீனவ சமூகங்களாகிய நாம் எமது உயிர்கள், வாழ்வாதாரம், கடல் வளம் மற்றும் நாட்டின் கடல்சார் மரபை பாதுகாப்பதற்காக தங்களின் உடனடி தலையீட்டை கோருகின்றோம். பல சதாப்த காலங்களாக இந்திய இழுவை படகுகள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து அடிமடி இழுவை மீன்பிடியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கைகள் சட்டவிரோத மீன்பிடியாக மட்டும் கருதப்பட முடியாது. அவை கடலோடி தளத்தை, பவளப்பாறைகளையும் அழிக்கின்றன, மீன்களின் இனப்பெருக்க பகுதிகளை சேதப்படுத்துகின்றன, மீன்வளத்தை, கடல் உயிரின பல்வகைத்தன்மையை குறைக்கின்றன, வடக்கின் கடல்சார் பொருளாதாரத்தையும் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கின்றன, இலங்கையின் இறமையையும் கடல்வள உரிமையையும் சவாலுக்கு உட்படுத்தப்படுகின்றன. காரைக்கால், நாகப்பட்டினம், தொண்டி ஆகிய இடங்களைச் சேர்ந்த தங்கு தொழில் செய்யும் இந்திய இழுவைமடி விசைப்படகுகள் பல சேர்ந்து 16/7/2026 வியாழக்கிழமை முதல் 18/7/2026 சனிக்கிழமை வரையிலான 3 நாட்களில் தீப்பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பாரம்பரிய சிறு தொழிலாளிகளின் 5 கோடிக்கும் மேலதிக பெறுமதியான நண்டு விலைகளை இழுத்தளித்து சேதப்படுத்தியுள்ளது. அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கங்கள் இப்பிரச்சினைக்கு உறுதியான தீர்வை வழங்கவில்லை என்ற உணர்வு வடக்கு மீனவர்களிடையே அதிகரித்துள்ளது. இலங்கை இந்திய ராஜதந்திர உறவுகளுக்காக நாட்டின் ஒரு பகுதி மக்களின் வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக பலியிடப்படுவது நியாயமல்ல. அது எமக்கு மன வருத்தத்தை அளிக்கின்றது. இதனால் மீனவர்கள் தங்களுடைய கடலையே படிப்படியாக இழந்து வருகின்றனர்.
வடக்கின் கடல்சார் வாழ்க்கை மரபு அழிந்துவிட்டால் அது வடக்கு மக்களுக்கு மட்டுமல்ல முழு இலங்கை நாட்டிற்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பாக அமையும். கரையோர மீனவ சமூகங்கள் நாட்டின் கடல் எல்லைகள், கடல் வளங்கள் மற்றும் கடல்சார் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் இயற்கையான முதற்கட்ட காவலர்கள் ஆவார்கள். வளமானதும் வலுவூட்டப்பட்டதுமான மீனவ சமூகம் நாட்டின் முக்கிய மூலோபாய சொத்தாக அமைவது இன்றியமையாததாகும். எமது அமைதியான கடல் போராட்டம் எந்த ஒரு நாட்டிற்கோ சமூகத்திற்கோ எதிரானது அல்ல. அரசியலமைப்பு ரீதியாக தங்களை பாதுகாக்க வேண்டிய அரசால் கைவிடப்பட்டுள்ளதாக உணரும் குடிமக்களின் நீதிக்கான குரலாக இது அமையும். எனவே மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் கீழ்கண்ட சட்ட நடவடிக்கைகள் உடனடியாக மேற்கொள்ளுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இலங்கை கடற்பரப்புக்குள் வெளிநாட்டு இழுவை படகுகள் மேற்கொள்ளும் சட்டவிரோத அடிமடி இழுவை மீன்பிடியை தடுக்க உறுதியான மற்றும் பயனுள்ள நடவடிக்கையை மேற்கொள்ளுதல். பாரம்பரிய மீனவ சமூகங்கள் தங்களிடையே வளமையான மீன்பிடி பகுதிகளை தடையின்றி பயன்படுத்தும் உரிமையை பாதுகாத்துக் கொள்ளல். இலங்கையின் கடல் உயிரின பல்வகை மீன்வளம் மற்றும் நீல பொருளாதாரத்தை எதிர்கால தலைமுறைக்காக பாதுகாக்க வழிவிடுதல். வடக்கு மக்களும் சட்டத்தின் கீழ் சமமான பாதுகாப்பையும் தேசிய கொள்கைகளில் சமமான கவனத்தையும் பெறுகின்றனர் என்ற நம்பிக்கையை மீள கட்டியெழுப்புதல். ஒரு நாட்டின் இறைமை இராஜதந்திரத்தாலும் ஆயுதப்படைகளாலும் மட்டும் பாதுகாக்கப்படுவதில்லை. அதன் மக்களின் நம்பிக்கை, மன உறுதி, பங்கேற்பு மற்றும் நாட்டின் மீதான பெற்றுறுதியாலும் பாதுகாக்கப்படுகின்றது. வடக்கு இலங்கையின் பாரம்பரிய மீனவ சமூகங்கள் அரசின் புறக்கணிப்பால் மறைந்து போக அனுமதிக்காதீர்கள். கடலை பாதுகாப்போம். கடலை நம்பி வாழும் மீனவ மக்களை பாதுகாப்போம். முழு நாட்டிற்கும் சொத்தான கடல்சார் மரபை பாதுகாப்போம். மௌனத்தை விட துணிவையையும், தற்காலிக வசதியை விட நீதியையும், குறுகிய கால நலன்களை விட நாட்டின் நீண்டகால நலன்களையும் தேர்ந்தெடுத்த தலைவரை வரலாறு எப்போதும் நினைவு கூறும். தங்களின் அவசரமான மற்றும் நீதியான தலையீட்டை பணிவுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம் தீபக மீனவ சமூகங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் நெடுந்தீவிலிருந்து அலைவச கடத்தொழில் சங்க தலைவர் ஜெயசுதாசன் சுதாகரன் எனது பெயர். நாங்கள் உண்மையிலே அனலதீவு, எழுவதீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, புங்குடுதீவு, வேலன என்ற தீவு பகுதியிலிருந்து நாங்கள் மீனவர்கள் எல்லாரும் நீங்களே பார்த்து கொண்டிருப்பீர்கள். இவ்வளவு போட்டுகள், இவ்வளவு மக்கள் நாங்கள் எங்களோட வாழ்வாதாரத்தை அரசாங்கம் தரவணும் என்று நாங்கள் இல்லை. இந்தியன் மீனவர்கள் என்ற இழுவை மடி அத்துமீறி கொண்டு 30 வருடமில்லை 40 வருட காலமாக உள்ளுக்கு என்ன ஆதிக்கம் செலுத்தி கொண்டு தான் எங்களை இந்த இந்தியன் மீனவர்கள் என்ற அடாவடித்தனம் கூடுதலாக இருக்குது. உண்மையிலேயே நாங்கள் அரசாங்கத்துக்கோ இல்லாட்டி இந்தியாவுக்கோ நாங்கள் எதிராக ஒரு போராட்டம் நாங்கள் செய்யவில்லை. எமது கடல் எமக்கு வேணும், எமது வளம் எமக்கு வேணும் என்று தான் நாங்கள் போராடுறோம். அதோடு நாங்கள் நிலத்துக்காக வேண்டி போராடி எங்களுக்கு நிலம் கிடைக்கவில்லை. இப்போ கடலுக்காக வேண்டி நாங்கள் போராடுறோம், எங்களுக்கு கடலும் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் யார்கிட்ட போவது? நாங்கள் இப்பத்தியே உண்மையிலேயே வந்திருக்கிற முதலமைச்சர், இப்பத்தியே வந்திருக்கிற எமது இலங்கை ஜனாதிபதி, உண்மையிலேயே ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு மானிய எண்ணெய்கள் தெரியினா அதிகூடியான 31,250 ரூபாய்க்கு எங்களுக்கு என்ன தெரியினா உண்மையிலே நாங்கள் வரவேற்கிறோம். அவருக்கு நாங்கள் எதிராக நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. எந்த ஒரு அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் செய்யவில்லை. எங்களுக்கு நீங்கள் வாழ்வாதாரம் தர சொல்லி நாங்கள் போராட்டம் செய்யவில்லை. எங்கட களம் கடல் எங்களுக்கு வேணும் என்று தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இதுக்கு முதலும் கச்சேரியிலே பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செய்தோம். எங்களுக்கு எந்த ஒரு அரசியல்வாதிகளோ எந்த ஒரு அரசு அதிகாரிகளோ எங்களுக்கு ஒரு பதிலுமே எங்களுக்கு தரவில்லை. நாங்கள் இவர் கத்திட்டு போயினோம், சரி இவர் என்ன கடந்து சாகட்டு, வடக்கில் இருக்கிற தமிழரான மீனவர்கள் செத்து போகுன்னு சொல்லி ஒரு கணிப்பில் தான் இந்த அரசியல்வாதி இருக்கிறார்கள் தெரிய இல்லை. அதோடு இதே மாதிரி சிங்கள நாட்டில் இதே இந்திய நிறுவப்பட கொண்டு உள்ளுக்கு அத்துமீறி ஒன்று நுழையுமா இருந்தால் ஒரு மணித்தியாலத்திலே இதுக்கு தீர்வு வந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு 30 வருஷம் 40 வருஷம் ஒரு தீர்வுமே எங்களுக்கு வரவில்லை. நாங்கள் இப்போ திரும்ப சொல்கிறோம், ஜனாதிபதிக்கும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை, இந்தியாவுக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்யவில்லை. நீங்கள் நாட்டுக்கு நாடு உதவி செய்கிறது அது நாட்டு பிரச்சனை. நாங்கள் மீனவராக இப்போ பலிகளாக இருக்கிறோம். உண்மையிலேயே அன்றைக்கு 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதிக்கு 5 கோடி ரூபாய் வலைகள் எல்லாம் இழந்து போயிருக்கிறதா, இவ்வளோ போட்டு விழுந்த வலை இழந்து போய் இருக்கணும். நாங்கள் கருத்த கொடி கட்டி இவ்வளோ எண்ணெயை செலவழி
கழிச்சு நெடுந்தீவிலேருந்து நைனாயிலேருந்து புங்குடியிலேருந்து இதில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுக்கு அலுவல் இல்லை. எங்களோட வலி நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு யார்கிட்ட போகிறது, என்ன கேட்குறது, எதை செய்கிறது. எங்களுக்கு உண்மையிலேயே 4 லட்சம் 5 லட்சம் மட்டும் ஒவ்வொரு போட்டுக்கும் பல போயிருக்கு. எங்களுக்கு உண்மையிலேயே இப்போ நண்டு சீசன். அப்போ இந்த நண்டிலேயே கூட அன்றைக்கு 3 கோடி ரூபாயோட நண்டு ஏற்றுமதி வந்திருக்கு எங்களுக்கு. அப்போ இதை வெளிநாட்டுக்கு தான் ஏற்றுமதி செய்கிறது. அப்போ நாங்கள் இந்த வளத்தை இன்னொரு நாட்டிலிருந்து சூறையாடாமல் எமது இலங்கை மக்கள் அந்த வளத்தை பயன்படுத்தி இலங்கை ஊடாக வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்தால் தான் டொலர் வருமானம் இலங்கைக்கு வரும். அப்போ நீங்கள் எங்களுக்கு வாழ்வாரம் தர வேண்டிய அலுவல் இல்லை, நாட்டை கட்டி எழுப்பலாம். இப்போ உண்மையிலேயே ஏற்றுமதி கூடுதலாக மீன் பலம் தான் ஏற்றுமதி இருக்குது. எங்களை இந்த வடக்கு இருக்கின்ற கடலில் இருக்கிற மீனவ சமூக முழுக்க பேரையும் இந்திய அரசு உடனடியாக எங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். இது கனகாலம், இது காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து அடிக்கணும். ட்ரெயின் இல்லாமல் திங்கள் புதன் சனிக்கிழமையில் எல்லா இழுவமடிக்கும் ட்ரெயின் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த காரைக்கால், நாகப்பட்டினம், பாண்டிச்சேரி போட்டுக்கு இந்த ஒவ்வொரு மாத கணக்கிலே அடித்து கொண்டிருக்கிறேன். இனி எங்களுக்கும் ஒரு 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் அதிகூடிய வலைகளை 10 லட்சம் 12 லட்சம் ரூபாய் வலையை போட்டு நாங்கள் மீன் பிடிக்கிற சீசன், அந்த சீசனுக்கு கூட நீ வருவின நாங்கள் என்ன செய்கிறது? இதே மாதிரி தான் ஏப்ரல் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி மீன்கள் கொஞ்சம் அற்று போகிற நேரத்தில் அவர்கள் என்ன செய்வினோம் என்று சொன்னால் அந்த மீன் ஸ்ட்ரைக்க பண்ணிவினேன் 2 மாதம். ஆனால் தடைக்காலம் போடுவினேன். தடைக்காலம் போட்ட உடனே எங்களுக்கு மீன் இல்லை, அவங்களுக்கு மீன் இல்லை. தடைக்காலம் முடியக்கள் அவங்க சொல்லுவாங்க 2 மாதத்துக்கு அப்புறம் மீன் உற்பத்தி வருமானோன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் அழின்னு போயிடுவாங்க. நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு உண்மையிலேயே இந்த நாட்டு ஜனாதிபதி உடனடியாக எங்களோட மக்கள், இந்த தமிழர் என்ற வடக்கில் இருக்கின்ற தீவக மக்கள், உண்மையிலே நாங்கள் ஒரு விவசாயம் செய்யணும் என்று சொன்னால் எங்களோட தீவில் ஒரு தண்ணி இல்லை. அப்போ நாங்கள் கடத்தொழிலை தான் செய்கிறோம். அப்போ எங்களோட தண்ணி இல்லைன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். நைனாதீவு, நெடுந்தீவு, அனலதீவு, எழுவதீவு, புங்குடியெல்லாம் தண்ணி இருக்குது. நிலவளம் இருந்தாலும் எங்களுக்கு விவசாயம் செய்கிறது தண்ணி இல்லை. நாங்கள் மாட்டுத்தொழில் செய்கிறதுக்கு உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர், இந்தியாவின் முதலமைச்சருக்கு கவனத்துக்கு இது கண்டிப்பாக போகணும். முதலமைச்சர் விஜயா சேர்ந்தும் எமது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் சேர்ந்து இந்த தமிழனுக்கு ஒரு பாரத்துக்களை எங்களுக்கு முடிவு தந்து பெற்று தந்து எங்களை தீவு மீனவர்களை காப்பாற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தெற்கு கடத்தொழிலாளர் காமி அமைப்பு தலைவர் சுல்தான் முகமது சபீர். எமது நாட்டில் நீண்ட நாட்களாக நாங்கள் போராடி கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு காரணம், இந்தியா இழுவை மடிப்படகு உள்நுழைந்து அத்துமீறி எமது பிரதேசத்தில் உள்ள கடல் வளத்தை அளிப்பதை விட எமது மக்களின் வாழ்வாதாரத்தை கூடிய அளவு, வாழ்வாதாரம் என்பது அரசாலே கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மக்கள் இழந்து போய் இந்த நிலையில்தான் கடைசியில் இந்த போராட்டத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். என்ன காரணம் என்று சொன்னால், இந்தியா இழுவை மடிப்படகு, அதாவது ராமேஸ்வர டோலர்களான இழுவைமடி படகுகள் முற்காலத்தில், அதாவது சனி புதன் திங்கள் என்ற நாட்களில் இலங்கைக்குள் உள்நுழைந்தவர்கள் கச்சதீவு கடல் வரைக்கும் எல்லை நிமித்தமாக வந்து செய்துவிட்டு சென்றுள்ளனர். ஆனால் தற்போதுள்ள காரைக்கால், நாகப்பட்டினம் போன்ற டோலர்கள், அதாவது அவர்களுக்கு அந்த டோலர்கள் இந்தியாவில் உள்ள கடலை தாண்டி சர்வதேச எல்லைகள், அந்நிய நாட்டு விடையும் சர்வதேச எல்லைகளில் தொழில் செய்ய வேண்டியவர்கள் இலங்கைக்குள் நுழைந்து அத்துமீறி எமது பிரதேசத்தில் உள்ள அதாவது சொல்லப்படுகின்றது, அப்போ நாங்கள் இந்தியா தூதராலயத்துக்கு சென்றபோது அவர்கள் உள்நுழைவதில்லை என்ற காரணத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஆகவே அவர்கள் எங்கள் பிரதேசத்தில் உள்ள யாழ் மாவட்டம் வரைக்குமான பிரதேசத்துக்குள் நுழைந்து, தீவகத்துக்கு உள்நுழைந்து எமது மக்களின் ஒவ்வொரு மக்களின், அதாவது சொல்லப்போனால் அவர்களுக்கு கண்ணீருக்கு அவலம் விளைவிக்கும் வகையில் கூடுதலான சேதத்தை ஏற்படுத்தி வருகின்றனர். 100க்கு கணக்கான மக்கள் இதால் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து அவர்கள் மிகவும் தாழ்மையான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். உண்மையில் இந்த தீவகங்கள் என்பது மிகவும் கஷ்டப்பட்ட நிலையில் 30 வருட கால யுத்தத்திற்கு பிறகு இந்த கடலில் நிம்மதியாக வாழலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தி இருந்தும், ஆனால் நிம்மதியற்று ஒவ்வொரு அதிகாரமற்ற
அரசாங்கங்கள் வருகை தந்து வரும்போது அந்த நிலையிலும் நாங்கள் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் எங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணம் குருநகரில் அவர்களுடைய மீட்டிங்கிலே அவர் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்றால் எமது கடல் வளம் எமது மக்களுக்காக நாங்கள் ஒரு நிம்மதியாக செய்யக்கூடிய இதை கொடுத்தே ஆகுவோம் என்ற கட்டத்தில் அவர் பேசியுள்ளார். ஆகவே இந்த கட்டம் எங்களுக்கு போன 16/7/2026 தொடக்கம் 18/7/2026 எங்களுடைய முற்றாக சேதமாக்கப்பட்டு மக்கள் கண்ணீருடன் நிற்கின்றார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான வலைகள் சூறையாடப்பட்டுள்ளன. இந்தியா மீனவர்களை எல்லை தாண்ட விடாமல் இலங்கை கடற்படையினருக்கு முக்கியமாக இதில் கவனம் செலுத்த வேண்டியது ஜனாதிபதி அவர்கள் மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய விடயம் என்னென்று சொன்னால் இலங்கையை பாதுகாப்பது என்பது அது ஒரு அரசின் நோக்கமாக இருந்தாலும் ஆனால் இதில் முக்கியமாக இலங்கை கடற்படையினரே இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இதில் முக்கியமாக அவர்கள் தலையெடுத்து ஜனாதிபதி அவர்கள் தலையெடுத்து இதில் கடற்படை அவர்களுக்கு உத்தரவு போட்டால் தவிர அந்த எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை உடனடியாக கைது செய்து எங்கள் மக்களின் வாழ்வாதாரத்தை உடனடியாக நிமித்துவதற்கான இந்த விடயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எங்களுடைய கடத்தொழில் அமைச்சரான அவர்களுக்கு சந்திரசேகர் ஐயா அவர்களுக்கு உடனடியாக இந்த ஜனாதிபதி அவர்கள் உத்தரவிட்டு உடனடியாக கடற்படையினரிடம் தொடர்பு கொண்டு அவர்கள் நேரடியாக எங்கள் எல்லைக்குள் வராத அளவுக்கு எங்கள் மக்களின் வாழ்வாதாரம் மேன்மையடைய இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்வில் கேட்டுக்கொள்வதோடு நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை எங்கள் தொழிலாளர்களின் அவலத்தை போக்க வேண்டிய நிலைமை என்னென்று சொன்னால் இந்த மக்களின் வாழ்வாதாரத்தை அநியாயப்படுத்தாமல் எங்கள பகுதிகளில் எங்கள் கடலில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒத்துழைப்பு நல்குமாறு இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்வதோடு கடல் படையினருக்கும் இந்த உத்தரவை வழங்கி எல்லை தாண்டி வராத அளவுக்கு மக்களுக்கு ஆதரவை அளிக்குமாறு தயவாக கேட்டுக்கொள்கின்றேன். கடற்தொழில் அமைப்புகளின் சம்மேளனத்தின் தலைவர் செல்லத்துறை நற்குணம். இன்று நாங்கள் கூடியிருக்கின்ற இந்த நிலை என்பது எமது வாழ்வாதாரம், அது மட்டுமல்ல அந்த வாழ்வாதாரம் என்று சொல்கிறதை விட எமது வயிற்றிலே அடித்திருக்கிறார்கள் என்ற அடி நோக்கத்தினால்தான் நாங்கள் இவ்வளவு தூரம் மெனக்கிட்டு எங்கள் தொழிலையும் விட்டு வந்து இதில் கூடி நிற்கின்றோம். அவ்வளவு தீவிர மக்களும் இந்த இடத்துல கூடியிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இந்த பிரச்சனை என்பது அவர்களுடைய வாழ்க்கை பறிபோய்விட்டது என்பதுதான் அர்த்தம். இந்த அரசாங்கம் இதுக்கு எங்களுடைய அரசாங்கமும் சரி இந்திய அரசாங்கமும் சரி இந்த நிலைக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதுதான் நமக்கு தேவை. இதற்கான விட எங்களுக்கு மிக விரைவில் எங்களுடைய அரசாங்கம் தருவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்களுடைய இதுவரை காலம் நடந்த பிரச்சனை அவ்வளவும் நாங்கள் விட்டாலும் இனிமேலாவது இன்றையிலிருந்தாவது இந்த பிரச்சனைக்கு பிறகாவது இந்த இந்திய இழுவை படகுகளை எங்களுடைய எல்லை தாண்டி வராத வகையில் செய்யுமாறு தயவாகவும் அன்பாகவும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். மீனவர்களுக்கு தொழில் செய்வதற்கு தடை செய்யப்பட்டிருந்த ஒரு சூழலில் போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு தான் வடகிழக்கை சார்ந்த மீனவர்கள் தங்களுடைய சொந்த கால்களிலே மீண்டும் எழும்பி நிற்பதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டு இருந்தார்கள். அவ்வகையான ஒரு சூழலில் இன்றைக்கு வடகிழக்கிலே போருக்கு பிறகு 17 வருஷம் கழிஞ்சும் கூட இராணுவத்திலையும் படைகளின் பிரசன்னம் மிகவும் பெரிய அளவில் இருக்கும். பொதுமக்களுடைய காணிகளை பறித்து அவர்கள் தொடர்ந்தும் வடகிழக்கில் ஆக்கிரமித்து கொண்டு கரையோர பிரதேசம் முழுக்க ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற நிலையிலேயும் இந்த தமிழ்நாட்டில் இருந்து இந்தியாவில் இருந்து வரக்கூடிய சட்டவிரோதமாக நுழைஞ்சு தொழில் செய்கின்ற கடற்தொழில் செய்கின்ற மீனவர்களை தடுக்காமல் இருக்கிறார். அதால் போருக்கு பிறகு எங்களுடைய வடகிழக்கு தமிழ் மீனவர்கள் தங்களுடைய சொந்த காலிலே திரும்பி எழும்ப நிற்கிறதுக்கு முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கிறார். தொடர்ந்தும் அவர்கள் திட்டமிட்டு ஏழைகளாக அமர்த்தி வச்சிருக்கப்படுகின்ற ஒரு சூழல் தான் தொடர்கின்றது. அந்த வகையிலே இந்த பொறுப்பு இந்த இந்தியா மீனவர்கள் எல்லையை மீறி
தமிழ் பிரதேசங்களுக்குள்ள வாரதை தடுப்பதற்கு பொறுப்பு வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு பொறுப்பு கடற்படைகளுக்கு இருக்குது. ஸ்ரீலங்கா கடற்படைகள் வந்து அந்த மிக முக்கியமான அந்த பொறுப்பை சரியாக நடத்தாமல் மாறாக கடமைக்கு இருந்திருந்து வந்து 1-2 ட்ரோலர்களை வந்து பிடிக்கிறது. மிச்ச நாட்களிலே வந்து ஆயிரக்கணக்கில் வந்து இங்கே ட்ரோலர்கள் அனுமதித்து எங்களுடைய மக்களுடைய கடற்பலங்களை அளிக்கிறது தான் இந்த இன்றைக்கு போராடுகின்ற மக்களுடைய கோஷமாக இருக்கின்றது. இலங்கை அரசுக்கு நாங்கள் தொடர்ச்சியாக 2009க்கு பிறகு நாங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி கடற்படைகள் தங்களுடைய அந்த பணியை சரியாக செய்ய வேணும், அரசாங்கம் செய்விக்க வேணும் என்று கேட்டிருந்தோம். அது எந்த விதத்திலே முன்னேற்றம் கொடுக்காத ஒரு சூழலிலே நாங்கள், உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டுக்கும் இதுக்கு முதல் இருந்த தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் வந்து இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அரசாங்கத்தோடையும் நாங்கள் சந்தித்து நாங்கள் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து அங்கே பேசியிருக்கிறோம். ஏன்னால் எங்களை பொறுத்தவரையில் வந்து ஸ்ரீலங்கா அரசு திட்டமிட்டு வந்து இந்த தமிழ்நாட்டு மீனவர்களையும் இங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழ் மீனவர்களையும் வந்து மோத வைக்கிறது வந்து அவர்களுடைய உள்நோக்கமாக இருக்கின்றது. ஒப்புக்கொடு உறவை துண்டிக்கிறது தான் அவர்களுடைய நோக்கம். ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டுக்கு சென்று வந்து எங்களுடைய மீனவர்களுடைய உண்மையான நிலைமை, பரிதாபமான நிலைமையை வந்து நாங்கள் அவர்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறோம். அவர்கள் குறிப்பாக இந்த புதிய அரசாங்கம் ஒரு மாநாட்டை நடத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய மீனவர்களை அழைத்து அங்கே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே விடுபட்டு இருந்த ஒரு நிலையில் இருந்து அந்த விடயங்கள் கையாளப்படுவதற்கு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அது அவசரமாக செய்ய சொல்லி நாங்கள் தொடர்ந்தும் இந்த மீனவர்களுடைய பிரச்சனையை வந்து சுமூகமாக தமிழ்நாட்டோட தீர்ப்பதற்கு வந்து நாங்கள் எங்களால் இயன்ற முயற்சிகளை செய்வோம். ஆனால் இந்த மீனவர்கள் இன்றைக்கு போராடுகின்றது தான் உண்மையிலே மிக முக்கியமானது. அதாவது பிரதான பொறுப்பு ஸ்ரீலங்கா அரசிடம்தான் இருக்கின்றது. ஸ்ரீலங்காவுடைய எல்லைக்குள் நுழைவது வந்து ஸ்ரீலங்காவுடைய அரசு தடுத்து நிப்பாட்டும். அது வேறு எவரும் வந்து தடுத்து நிப்பாட்டக்கூடாது. இந்த எல்லைக்குள் வந்தால் வந்து ஸ்ரீலங்கா அரசுக்கு பூர்ண சுதந்திரம் இருக்கு. வந்து யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து அவர்களை நிப்பாட்டுவதற்கு. ஆனால் அதை செய்யாமல் தொடர்வது தான் இங்கே பிரதான பிரச்சனை. அந்த வகையில் வந்து இந்த மீனவர்களுடைய இந்த கோரிக்கைகள் நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த கோரிக்கைகளை தாண்டி எங்களால் இயன்ற அளவுக்கு தமிழ்நாட்டோடையும் இந்திய அரசாங்கத்தோடையும் வந்து இந்த பிரச்சனையை எடுத்து கூறி இது உடனடியாக நிப்பாட்டுவதற்கு நாங்கள் போதிய அழுத்தத்தை வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இப்போ நாங்கள் 4 விஷயங்கள் எழுப்பினோம். அந்த 4ல் ஒன்று கடத்தொழிலாளர் பிரச்சனை. உண்மையிலே இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக அவர் கொஞ்சம் காலாவசம் கேட்டவர். ஆனால் மீனவர்களுடைய பிரச்சனை கதைக்க வந்து அவர் உடனடியே வந்து அவர் அந்த மாநாட்டை வந்து கூடுவது வந்து பொருத்தமான ஒரு விஷயம். அதை கட்டாயம் செய்யணும். அதைத்தான் அக்கறை எடுத்து வந்து செய்வார்ன்றதை வந்து வெளிப்படையாக வந்து எங்களுக்கு சொன்னவர். மற்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் கவனமாகத்தான் பதில் சொன்னவர். ஆனால் இந்த விஷயத்தில் வந்து அவர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறதாக தான் எங்களை பொறுத்தவரையில் வந்து நாங்கள் எல்லாரையும் வந்து சந்தித்து இப்போ தமிழ்நாட்டு அரசாங்கம் எங்களோட கதைக்கு பேசி வந்து செய்யுமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக வந்து இங்கே இருக்கக்கூடிய உண்மையான குரல்கள் வந்து அங்கே போய் எழுப்புவதற்கு தான் நாங்கள் எங்களுடைய முயற்சியை வந்து நாங்கள் மேற்கொண்டாங்க. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இப்போ எங்களுடைய அரசியலும் வந்து அதுதான். நாங்கள் வந்து மக்களை எந்த அளவு தூரத்துக்கு வந்து இந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு அரசியல் மயப்படுத்துறது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்குது. அந்த வகையில் நீங்கள் குறிப்பிடுறது கூட வந்து மீனவர்களுடைய பிரச்சனையில் வந்து தொடர்ச்சியாக மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கம் வந்து தங்களுடைய பிடிக்குள்ளே வச்சிருப்பதற்கு வந்து போதிய நடவடிக்கை எடுத்த அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதை தாண்டியும் இந்த விவகாரம் நடைபெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் தமிழ்நாட்டு அரசாங்கத்தோடையும் அங்கே இருக்கக்கூடிய கட்சிகளோடையும் வந்து சிவில் அமைப்புகளோடையும் வந்து நாங்கள் பேசி வரோம்.
தனியாக வந்து இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் என்று சொல்லி போட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் பின்னணியிலே வந்து இயங்குகிற தரப்புகளுக்கு வந்து ஒரு வாய்ப்பை எடுத்து கொடுக்குறதல்ல எங்களுடைய நோக்கம். மாறாக வந்து உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அங்கே சென்று இந்த பிரச்சனையை வந்து கையாளுறதுக்கு தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த பொதுமக்களுக்கு இருக்கிற ஒரு நீண்ட காலமாக கோரிக்கை தான் இந்த இராணுவங்கள் வாபஸ் பெற வேண்டும் என்று நீங்கள் அந்த கடற்படை அந்த கடமை செய்ய வேண்டும் என்று சொல்றீங்க. ஆனால் கடந்த காலத்தில் கடற்படை இந்த பொதுமக்கள் முன்கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த கோரிக்கை சம்பந்தமாக உங்களுடைய நிலப்பாடு இல்லை எங்களோட கோரிக்கை வந்து இராணுவம் முற்றுமுழுதாக வந்து வெளியேற்றப்படவும் கடற்படையிலும் வந்து வெளியேற்றப்படும். அதுதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதை தாண்டி ஸ்ரீலங்கா அரசு சொல்றது வந்து தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு வந்து அப்படி வெளியேற்ற முடியாது. நாங்கள் தொடர்ந்து வந்து சர்வதேச மட்டத்திலே வந்து இராணுவத்தை வந்து வெளியேற்றக்கூடிய குரலை எழுப்பி கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஸ்ரீலங்கா அரசு அதை மீறி வந்து இங்கே கடற்படையில் வச்சிருக்கிறோம். அதுவும் சட்டவிரோதமாக வந்து தனியார் காணியில் வந்து தெரியும் 2-3 கிலோமீட்டருக்கு ஒருக்கா வந்து ஒரு கேம்பை வச்சுக்கொண்டு சென்ட்ரி பாயிண்டை வச்சுக்கொண்டு வந்து இருக்கிறோம். அப்படியேண்டா வந்து அவே எங்களுக்கு சொல்கிறேன் என்னென்றால் கடற்படையில் அவசியம் என்னென்றால் வெளியிலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து தடுக்கிறதுக்கு தான் தாங்கள் இருக்கணும். அது அரசனுடைய ஒரு பணி. அப்படியேண்டா இந்த மீனவர்களுடைய தொழிலை காப்பாற்றுவது வந்து தான் அரசனுடைய பணி. அதான் அவர்களுடைய பிரதான பணி. அப்போ நீ சட்டவிரோதமாக வந்து வடகிழக்கில் வந்து தனியார் காணியில் வந்து ஆக்கிரமித்து கொண்டு நீ நிற்கிறேன்டா முதல் கட்டமாக வந்து நீ செய்ய வேண்டிய வந்து அந்த மக்களுடைய தொழிலை வந்து பாதுகாக்கணும். அதை செய்யாமல் இருக்கிறத வந்து நாங்கள் அமலப்படுத்துறதாகத்தான் நாங்கள் சேர்ப்போம். நீங்கள் அந்த அரசாங்கத்தின் IMF திட்டம் சம்பந்தமாக என்ன சொல்றது? நிலப்பாடு இல்லை IMF-ஐ பொறுத்தவரையில் வந்து IMF-உடைய கொள்கை சம்பந்தமாக அவர்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக வந்து கருத்தல் இருக்கலாம். ஆனால் IMF-ஓட வந்து ஒரு அரசாங்கம் இதுக்கு முதல் இந்த அரசாங்கம் வந்து கையொப்பமிட்டு இப்போ இந்த அரசாங்கம் வந்து அதுக்கு இணங்கி இருக்கு. IMF-உடைய ஒரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை வந்து அரசினுடைய சுமை, அதாவது அரசினுடைய என்ன சொல்கிறோம் அதனுடைய தரத்தை அரவாசியால் வந்து குறைக்கும். சரிண்ணே 8 லட்சம் சம்பளம் அரசு சம்பள ஊழியர்களை வந்து குறைக்கும். அதனுடைய பிரதான அங்கம் வந்து இராணுவம். அதனால தான் அனுரகுமார திசாநாயக்க தன்னுடைய முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இப்போ இராணுவத்தில் வந்து 2,50,000 கிட்ட சிப்பாய்கள் இருக்கிற இடத்துல அதை 1 லட்சத்துக்கு குறைப்பதாகவும் கடற்படைகளை வந்து கிட்டத்தட்ட 40,000 குறைப்பதாகும். இல்லாட்டி அதுக்கு குறைவாக எனக்கு அந்த எண்ணிக்கை சரியாக மறந்துட்டு நான் அரவாசிக்குமே மற்றது வான்படைகளையும் வந்து 18,000 வந்து குறைக்கிறதாக வந்து அவர் அறிவிச்சவர். இதனால் IMF-ஓட வந்து இந்த அரசு ஸ்ரீலங்கா அரசு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிற இடத்துல அந்த IMF-ஐ வந்து சொல்லியிருக்கு வந்து நீங்கள் இதை குறைச்சி ஆகணும். அந்த அடிப்படையில் தான் இந்த அரசாங்கம் வந்து அறிவிச்சது. ஆனால் அப்படி அறிவிச்சு அன்றைக்கு புதுசாக வந்து காணியலை வந்து சட்டவிரோதமாக வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வந்து போன கிழமை வந்து வெளிகாமம் கிழக்கில் வந்து ஆக்கிரமிக்கிறதுக்கு வலிக்கிட்டார். சரி, அது எத்தனையோ இடங்களில் வந்து செய்கிறார். அப்போ இது எல்லாமே வந்து சர்வதேசத்தில் இருந்து உதவியில் பெறுவதற்கு வந்து அவைக விரும்பினதை வந்து சொல்லிக்கொண்டு, ஆனால் இங்கே முழுக்க இதுக்கு முதல் இருந்த இனவாத அரசாங்கங்களை போன்றவே இந்த அரசாங்கம் வந்து செயல்படுறது தான் இங்கே பிரதானமான பிரச்சனையாக இருக்கும். அதை நாங்கள் வந்து எங்களோட மக்களுக்கும் சர்வதேச சமூகத்துக்கும் வந்து அம்பலப்படுத்துறது வந்து மிக முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கு. அந்த வகையில வந்து ஒரு அரசியலும் இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கு இங்கே வந்திருக்கிற இந்த கடத்தொழிலாளருடைய போராட்டம் ஒரு மிக மிக முக்கியமான ஒரு